ஆனா அக்கா தங்கை அத்தை என்று பாராமல் அக்கா தங்கை போல் வாழ்ந்தீர்கள். 56 தேசத்துக்கு பேரரசர். ஆனாலும் உன் கணவர் துரதிருவதனை மணந்தாயம்மா. என் பேரு நாடு தெரியும், நகர் தெரியும், ஊர் தெரியும், கோயில் தெரியும், எல்லாமே எல்லாம் தெரியும். கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகணும், அப்பதான் தெரியும். நீ பின்னாடி போ, நல்லா தெரியும். நிகழ்ப்பம் ஏற்பட்டது எப்படி? உங்களுக்கு ஜென்ம விரோதி பாண்டவர்கள் லக்கணக்கும் அரணுக்கு கல்யாணம் அங்கே முன்னாடி பின்னாடி ஆடியோ முன்னாடி வராது. பாண்டவர்களை உன் மூத்த மகனாக இருக்கக்கூடிய மகமா சொல்லு லக்கணகுமாரனுக்கு பூணூல் கல்யாணம் ராஜாக்களை பொய் போல அனுப்புறது உண்மையா இல்லையம்மா? பொய் போல அனுப்பி நாங்க அவங்கள வர வைக்கிறோம். இவன் சொல்றதெல்லாம் பொய்யா இருப்பா. உண்மை என்று சொன்னால் என் தெய்வம் அடிக்காது, பொய் என்று சொன்னால் என் தெய்வம் பொய்தான் போடி பொய்யா. வருகின்ற வாசிகளை நாட்டி வைத்தீர், குளிக்கின்ற குழந்தை பூர்வாசி நாட்டி வைத்தீர், படிக்கின்ற பாய்தலை பாம்புகளை வைத்தீர். தாலி மட்டும் நல்லா தான் போகும். அப்படி எத்தனை வஞ்சனை செய்து பாண்டவரை மடிக்க முடியவில்லை என்று அடுத்தபடியாக இங்கு சென்று திரும்பியம்மா என்ன செஞ்சீங்கம்மா? புது பகாடையாடி தோட்ட செய்தி நாட்டை எல்லாம் அந்த சூதாட்டத்தில் ராஜாக்களும் அடிமையாக்கிறீர்கள். அப்படி செய்தோம், பாண்டவர்கள் வஞ்சிக்க முடியும் சொல்லிட்டு. ஆனா பாஞ்சாலி தேவி என்ன செஞ்சீங்கம்மா? பத்தனையே கொண்டு வந்து பார்த்தா வயத்தாங்க இருக்கு. பண்ணாதே
அப்படித்தான் இருக்கு. ஆனா பந்தம் கப்பல் பறந்து அந்த பாஞ்சாலி அவமானத்தை பார்க்க நீங்க நினைச்சீங்க. ஆனா பங்கப்படுத்து நீங்க தானே மேல உயரமா மாடி மேல இருக்குன்னு பாஞ்சாலி கை தட்டினாங்க நினைச்சீங்க. ஆனா அப்படி வனவாசம் ஓட்டணும். அவங்க வனவாசம் போய் அவன் மாட்டான் இருக்கிறாங்க எரி சாக துணி போகும். அவங்களுக்கு சித்தியெடுப்பு கட்சி சாகக்கூடாதா, ஒரு மண்ணுடி பாவம் பணம் எடுத்து கொத்தக்கூடாதா, எப்படின்னா மாட்டுமே எனக்கு. அதனால காட்டுக்கு சென்று பாண்டவங்களோடு இருக்கிறார். போன உடனே பாண்டவர்களோடு இருக்கிறார். 12 முடித்து ஓராண்டாக்கிய வாசகத்திற்காக நாட்டுக்கு செல்வார். எங்கு பற்றாமையும் 5 ரூபத்தை மாற்றி உலகம் போட்டு உத்தமி திரௌபதி பணிப்பெண்ணாக விவசாயியாக செல்வார். அது ஓராண்டு கழித்த பிறகு உலக மகாமனிதர் நாட்டை கேட்டு வரும்படியாக நாட்டை கேட்டு வருவார். நாட்டை கொடுக்க முடியாது சொல்லிட்டு எதிர் தூதாக செஞ்சு மகாமனிதர் தூதாக அனுப்பிடுவாரு. அடுத்தபடியாக உங்க சித்தப்பா வருவாரு. 10 வெட்டு 18 நாள் சண்டை கைப்பட்டு கொடுத்துருவாரு. அந்த முதல் உங்களுக்கு வெற்றியாகும். 17 நாள் சண்டை உங்களுக்கு தோல்வி. தாலி அறுத்தனி பணி போடுறீங்க, மாலை மாடுத்து நாட்டை பாக்குறதுக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டியா?